friends, welcome to Sandhya's Tailoring World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்ஃபர்ட்டி கவுன். கம்ஃபர்ட்டி கவுன்னா என்ன? நம்ம நைட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நைட்டி மாதிரியே இல்லாம ஒரு லாங் சுடி அல்லது ஒரு லாங் கவுன் மாதிரி இருக்கும். அதை நம்ம வீட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணும் அப்படின்னா நம்ம வெளியிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு கவுன் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதில் எந்த அளவுக்கு நமக்கு கம்ஃபர்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா டக்குன்னு ஷால் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோமோ அதே வந்து நமக்கு இனஃபாக இருக்கும் நம்ம வெளியில் போகிறதுக்கு. நம்மளோட ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கோட் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லாங் கவுன் தான் இன்னைக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும், அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸு, என்ன மாதிரியான கிளாத் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ நான் அதுக்குள்ளே டிராஃப்ட் எல்லாம் இங்கே வந்து காமிக்கிறேன். இது வந்து டாப் போர்ஷன். இது வந்து எப்படி நமக்கு டிசைன் ஆகும் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கேன். இது வந்து பாட்டம் போர்ஷன். மெஷர்மெண்ட் எல்லாமே அதிலே நோட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சுற்றளவு நீளம் எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களோட சைஸ் என்னவோ அதை இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 4 சைடுக்கு 4 மடித்து போட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ அந்த ஒரு சைடுக்குள்ளே மெஷர்மெண்ட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். 11 இன்ச்சு 17 இன்ச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கட் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்பவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கிளாத் வந்து மேக்ஸிமம் வந்து காட்டன் சாரீஸ் வந்து இருந்தது அப்படின்னா நல்லா யூஸாக இருக்கும். நல்லா ஓரளவுக்கு ஸ்டிஃபான காட்டன் சாரீ இருந்தது அப்படின்னா நல்லாவே வந்து ஃபினிஷிங் வரும். வேறு சாரீ இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி காட்டன் சாரீ தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடில் கோட்டோட மெஷர்மெண்ட் வந்து தனியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 9.5 இன்ச்சு வந்து 2 சைடும் வரும். நடுவில் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நடுவில் ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி வந்து கம்ப்ளீட் ஆகும். இது வந்து பேக் சைடு மெஷர்மெண்ட். பேக் சைடு வந்து அதே மாதிரி 17 இன்ச்சு ப்ளஸ் வந்து 11 இன்ச், ஒன் சைடுக்கு வந்து 11 இன்ச் அப்படிங்கிற மாதிரி 4 மடித்து போட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட் காமிக்கிறதுக்காக. கை பாருங்கள், என்னோடய சைஸ் வந்து 8 ப்ளஸ் பஃபோடு சேர்த்து 15 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் கிளாத்து. இது எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களோட கிளாத்தில் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக என்ன கிளாத் தேவைப்படும் அப்படின்றதையும் இங்கே வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபுல் சாரீ அப்படியே எடுத்திருக்கேன். அதில் வந்து 4 மீட்ரு வந்து கீழே பாட்டமுக்கும் மேலே இருக்கிறது மிச்சம் இருக்கிற கிளாத்தை வச்சு கோட்டு ப்ளஸ் கை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து நான் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறப்போ இது எப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். இதெல்லாம் இந்த ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய சாரீ வந்து நான் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பல்லு ஏரியாவிலேருந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். பல்லுவில் வந்து எவ்வளோ டிசைன்ஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கேன். நம்மளுக்கு இந்த பல்லுவில் வந்து கோட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். கோட்டும் கையும் வந்து இந்த பல்லுவில் வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பல்லுவை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பல்லுவில் வந்து எவ்வளோ வந்து நம்ம கைக்கு வேணும், எவ்வளோ வந்து கூட்டுக்கு வேணும் அப்படின்றத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். மிச்சம் இருக்கிற பார்ட்லாம் வந்து நம்ம கீழே இருக்கிற பாட்டமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோடய கையோட லென்த் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டிட்டேன். 8 இன்ச்சு நான் காமிச்சிருந்தேன். ஸோ நான் இங்கேருந்து என்னோடய 8 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு டோட்டலாக வந்து ஒரு இன்ச்சு சேர்த்து 9 இன்ச்சாக வந்து நான் கட் பண்ணி கைக்கு தேவையான துணியை தனியாக வெளியில் எடுத்துட்டேன். இங்கே இருக்கிற போர்ஷன் வந்து கோட்டுக்கு மட்டும் உள்ளது தான். இப்போ இதில் வந்து நம்ம கோட் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ கோட் கட் பண்ணுறதுக்கு நான் அந்த என்கிட்ட இருக்கிற கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி இருக்கிற பழைய நைட்டி மேலே வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நைட்டியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு வந்து கோட் போர்ஷன் வரும். சைடில் மட்டும்தான் வந்து கோட் வரும், சென்டரில் வந்து வேறு டிசைன் வரும். அதனால் நான் வந்து இந்த நெக்கோடு சேர்ந்த மாதிரி இப்படி சைடாக வச்சுருக்கேன். அதிலேருந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற மெஷர்மெண்ட், ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டு, நான் என்னோடய டோட்டல் கிளாத் லென்த் 11 இன்ச்சு சொன்னது எல்லாமே வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் 11 இன்ச்சுக்கு தான் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து கட் பண்ண போகிறேன். பாருங்கள், சைடில் வந்து நான் 11 இன்ச்சு கட் பண்ணியிருந்தேன். சென்டரில் வந்து ரெண்டு போர்ஷனாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். நடுவில் இருக்கிற போர்ஷன் வந்து இதுக்கு வேறு ஒரு கிளாத் எடுத்து நம்ம நடுவில் வந்து ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுதான் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நான் நடுவில் கொடுக்க போகிறேன். இது வந்து பெரிய கிளாத்தாக தான் இருக்குது. இது 2ஆக ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வந்து நடுவில் ப்ளீட்ஸ் மாதிரி கொண்டு வரதுக்கு தான் வந்து இந்த கிளாத்தை வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்த 3ஐயும் ஜாயின் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அழகாக கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இது நம்ம 2ஆக இது பண்ணி நிறைய ப்ளீட்ஸ் வந்து சென்டரில் அழகாக வந்து கேதர் பண்ணி விட்டுறலாம். அப்போ இது ஒரு மாதிரி அழகான டிசைனாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத் பாருங்கள், என்கிட்ட வந்து இந்த சாரியை வந்து நான் 4 மீட்டருக்கு வந்து நான் அளந்துருக்கேன். 4 மீட்டரை அளந்து மடித்து போட்டிருக்கேன். அது போக கொஞ்சம் கிளாத் இருக்குது, அது வந்து நம்ம பேக் சைடுக்கு வேணும். இப்போ பாருங்கள், நான் 4 மீட்ரு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். 3 மீட்டர் வச்சு கீழே ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ 4 மீட்டர் கிளாத்தையும் வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சிட போகிறேன். இது வந்து நம்மளோட பாட்டம் போர்ஷனுக்கு தேவையான கிளாத்து. இதை வந்து நான் இப்போ கட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த 4 மீட்டர் போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து நான் மெஷர் பண்ணிவிட்டேன். என்னோடய டோட்டல் லென்த் வந்து 17 இன்ச்சஸ் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி கீழே வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு நான் அதை கட் பண்ணிடுவேன். ஆஸ் யூஷுவல் நம்மளோட ஆர்ம் ஹோல் 7 இன்ச்சு, நம்மளோட நெக்கு வந்து 5. ஸோ அதெல்லாமே வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் கட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம கை கட் பண்ணிட்டோம். இது வந்து மார்க் பண்ண இடத்துல கட் பண்ணியாச்சுன்னா நம்மளோட பேக் போர்ஷன் முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், நான் அந்த 4 மீட்டர் கிளாத்தில் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் ஸ்டிச் பண்ணல. கீழே இருக்கிற பார்டரை வந்து நல்லா பெருசாக இருக்கிறனால அது கீழ் போர்ஷனுக்கு விட்டுட்டேன். மேலே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். இந்த மாதிரி பேக் சைடு வந்து போர்ஷன் வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து கோட் வந்து நான் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த கோட் பாருங்கள், இந்த மாதிரி கர்வாக வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி ஷேப் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த ப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள். இப்போ நான் லைனிங் கிளாத் வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஏன்னா சாரீ கிளாத் அப்படின்றதுனால கண்டிப்பாக லைனிங் வந்து வேணும். ஆனால் அதுக்கு நமக்கு லைனிங் கிளாத்லாம் வாங்கலை. நான் எந்த நைட்டி அளவுக்கு கட் பண்ணனோ அதே நைட்டி தான் வந்து நல்ல போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லைனிங்காக வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற நைட்டியே வந்து நீங்கள் லைனிங் கொடுத்துக்கலாம். நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து நான் அந்த சென்ட்ரு போர்ஷன் வந்து எப்படி கம்ப்ளீட், ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்ட்ரு போர்ஷன் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லியிருந்தேன் ப்ளீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோன்னு. ஆனால் அப்படி டைரெக்டாக ப்ளீட்ஸ் வச்சா வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சென்டரில் வந்து ஒரு பேட்ச் மாதிரியே வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கொஞ்சம் தூரம் இருக்கும் இல்லையா, அந்த நெக்கோட டிஸ்டன்ஸு அந்த 5 இன்ச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாத் வந்து நான் சென்டரில் வச்சுருக்கேன். அதுக்கு லைனிங்கும் வச்சுருக்கேன். அது ரெண்டையும் வந்து நம்ம அந்த கோட்டோட போர்ஷனில் சைடில் 2 பக்கமும் அட்டாச் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம தெளிவாக அந்த சென்ட்ரு போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு அழகான சென்டரில் டிசைன் வர மாதிரியான ஒரு கிளாத் தான் எடுத்திருக்கேன். இதில் தான் வந்து நான் அந்த ப்ளீட்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கலாம். பாட்டம் போர்ஷன் வந்து நான் சொல்லியிருந்தேன் 4 மீட்டர் அப்படின்னு. 4 மீட்டர் வந்து நான் இப்போ 2ஆக மடிச்சிருக்கேன். அப்படின்னா 2 மீட்டர் கிடச்சிரும். 2 மீட்டர் வந்து நம்ம ஒரு சைடுக்கு அப்படியே நம்ம டபுளாக போட்டுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2 மீட்டரில் நம்மளோட ஹிப் சைஸ் வந்து 40ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ 2ஆக போடுறப்போ 20, ஒரு சைடுக்கு வந்து 20 இன்ச்சு நமக்கு ஃபினிஷ் ஆகணும். ஸோ நமக்கு இப்போ இந்த ஒரு சைடு அளக்கிறப்போ 39 இன்ச்சு இருந்தது. ஸோ 19 இன்ச்சில் வந்து நடுவில் கொஞ்சம் இந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே. கொஞ்சம் சைடு வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். நடுவில் மட்டும் ப்ளீட்ஸ் வர மாதிரி வந்து நான் இதில் எடுத்திருக்கேன். அந்த 19 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். 1 இன்ச்சு வந்து கொஞ்சம் தையலுக்கு மட்டும் விட்டால் போதும், கொஞ்சமாக விட்டால் போதும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம 4 மீட்டர் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இது கோட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி கட் பண்ணணுன்றது இங்கே போட்டிருக்கேன். கோட்டுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கேர்வை வந்து கட் பண்ணியிருக்கேன் சென்டரில். அந்த கேர்வாக கட் பண்ணது வந்து வெளிப்பக்கத்தில் வச்சு லைனிங் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு நீங்கள் முதல்ல அந்த கேர்வ் சைடை மட்டும் அப்படியே ஒரு தடவை அடிச்சுட்டு அந்த உள்பக்கத்தை அப்படியே உள்ளே திருப்பிட்டு இந்த மடிப்பெல்லாம் கரெக்ட் பண்ணி மேலே படிமான தையல் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோட் ஃபினிஷிங் முடிஞ்சது. இந்த சைடு மட்டும்தான் நான் தைச்சிருக்கேன், வேறு எதுவும் தைக்கல. இந்த 2 வந்து கோட்டோட சைடு ஃபினிஷிங். சென்டர் ஃபினிஷிங்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வச்சுருக்கேன், இன்னும் ஸ்டிச் பண்ணல. எல்லா கிளாத்தையுமே இப்போ வந்து வெளிப்பக்கத்துலேருந்து நம்ம லைனிங் கிளாத் எப்படி அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெளிப்பக்கத்துக்கு மேலே அந்த லைனிங் கிளாத்தை வச்சு சைட்லாம் தைச்சி அப்படியே திருப்புறது தான். இந்த கோட்டில் வந்து சென்டர் திருப்பியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி நெக்கோட போர்ஷனுக்கு மேலே வச்சு, நெக் எப்பவும் போல் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அதே மாதிரி தான் வெளிப்பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நெக்கை சுற்றி அப்படியே தைச்சி திருப்ப வேண்டியது தான். இதுதான் வந்து நம்ம ஃபினிஷிங்க்கு வந்து பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சென்டர் வந்து நம்ம இந்த பேட்ச் சொன்னோம் இல்லையா, அதை மட்டும் நான் வந்து டைரெக்டாக அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். சுற்றியும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சென்டர் பேட்ச் முடிஞ்சது. அதுக்கு நடுவில் டிசைன் பண்ணணும் இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ நான் வந்து அந்த கரெக்டான அந்த டிசைன் போர்ஷனை மட்டும் சென்டரில் வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். 2 சைடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த கிளாத்தெல்லாம் மடிச்சுட்டு சென்டரில் வந்து ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த சென்டர் டிசைன் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அதோட அவுட்லைன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ளீட்ஸ் வச்சு கீழேயும் மேலேயும் 2 பக்கமுமே வந்து ப்ளீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ஒரு சைடு வந்து ப்ளீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது அதே ப்ளீட்ஸை வந்து இந்த பக்கமும் வந்து நம்ம அதே மாதிரி தைச்சி ஃபினிஷ் பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள் அந்த ஃபினிஷ் ஆன 2 கோட்டு, அதுக்கு நடுவில் அந்த பிளெயின் கிளாத்து. இப்போ இந்த ரெண்டு ப்ளீட்ஸுக்கு 2 கோட்டுக்கு நடுவுலையும் அந்த சென்டர் பிளெயின் கிளாத்தை தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கோட்டு மேலே அப்படியே வந்து நம்ம அதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அந்த ப்ளீட்ஸை வந்து நடுவில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சென்டர் கிளாத் வச்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த கோட் வந்து நல்லா அழகாக ஸ்டார்டிங்லேருந்து கீழே வரப்போ அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து நம்ம ஓப்பன் வந்து கொஞ்சம் அகலமாக விடணும். மேலேருந்து கீழே வரப்போ அந்த கர்வ் வந்து கொஞ்சம் சைடாக அகண்டு இப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா 2 சைடும் அந்த கர்வ் வந்து வளைஞ்சு வர மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு வி ஷேப் மாதிரி வந்து கிடைக்கும். அது உங்களுக்கு இப்போ வச்சு பார்த்தாலே தெரியும். அது வந்து நம்மளோட அந்த டோட்டல் இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லைட்டாக அந்த சைடில் மட்டும் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். இப்போ அதை தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த கோட்டை வந்து கொஞ்சம் இந்த கீழே வர கர்வில் மட்டும் கொஞ்சம் அகலமாக வந்து நகர்த்தி வச்சுருக்கேன். அந்த எட்ஜஸில் தான் முடியும் கண்டிப்பாக. அந்த அவ்வளோதான் நம்ம துணி விட்டுருக்கோம். ஸோ அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக இந்த கோட்டை வச்சு அந்த கர்வ் மட்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். மேலெல்லாம் அதிகமாக இருக்கும், கீழே வரப்போ வந்து கரெக்டாக எட்ஜில் தான் வந்து ஃபினிஷ் ஆகும். நம்ம கிளாத் வந்து கரெக்டாக 5 இன்ச்சு தான் எடுத்திருக்கோம் சென்டரில். இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே கோட்டு வந்து மேலேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி சைடு வந்து அந்த கர்வ் வர மாதிரி கொண்டு வந்துட்டேன். சென்டரில் வந்து அந்த ப்ளீட்ஸ் வச்சு அந்த பேட்ச் டிசைன் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பாட்டம் சைடு வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாட்டம் சைடில் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அந்த ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் சேர்ந்து ரன்னிங்கில் தான் இருக்குது இப்போது. ஸோ நம்ம வந்து ஈக்குவலாக பிரிச்சுட்டு சென்டரில் 19 இன்ச்சஸ்க்கு மட்டும் வந்து ப்ளீட்ஸ் எடுத்துருக்கணும். அந்த 19 இன்ச்சஸில் வந்து சென்டரில் எடுத்துகிட்டு சைடில் வந்து ஈக்குவலாக இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கிளாத்தை வந்து நம்ம விட்டுறணும். மொத்தமாக வந்து நமக்கு ப்ளீட்ஸு ப்ளஸ் அந்த கிளாத் எல்லாம் சேர்ந்து ஒரு சைடுக்கு 20 இன்ச் அந்த மாதிரி வந்து இருந்தால் போதும். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு அந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருந்ததுன்னா நம்ம சைடில் மட்டும் ஒரே ஒரு சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் சைடுக்கு. ஸோ அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக சும்மா நார்மலாக நம்ம கையில் மடித்து ஸ்டிச் பண்ணாலே போதும். சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வந்து அந்த 19 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டம் போர்ஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து கையோடது என்ன கைக்கு வந்து பஃப் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு பார்டர் டிசைன் வந்து அந்த கோட் போர்ஷன்லேயே மிச்சம் இருந்தது. அதை தான் வந்து நான் இப்போ எடுத்திருக்கேன். நான் பஃபுக்கு வந்து 4 இன்ச்சு சொல்லியிருந்தேன். 4 வந்து ஒரு சைடுக்கு, இப்போ 2 சைடுக்குங்கிறப்போ 8 இன்ச்சு. இப்போ கட் பண்ண அந்த 8 இன்ச்சு கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வந்து மடிப்பாக எடுத்து அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு மடிப்பு நான் எடுத்துட்டேன். குட்டி குட்டியாக வந்து மடித்தா போதும். இப்போ அதே மாதிரி அது கீழே வந்து 2வது சைடும் வந்து அதே மடிப்பை கேதர் பண்ணி கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம கையில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ 2 சைடும் நான் அடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம கைக்கு வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த கையில் வந்து நான் வந்து அந்த இது வந்து ஷேப் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே 4 இன்ச்சு சென்டரில் கேப் விட்டுருக்கேன். கேப் விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மட்டும்தான் கீழே மட்டும் இந்த கர்வ் வர மாதிரி வந்து நான் அந்த மார்க்கிங் போட்டிருக்கேன். அதாவது நம்ம எப்பவும் போல் ஆர்ம் ஹோல் வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். மேலே இருக்கிற 4 இன்ச்சுக்கு மட்டும் வந்து நான் பிளெயினாகவே தான் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த சின்னதாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், நான் அதை அந்த குட்டியாக தைச்ச அந்த ப்ளீட்ஸையே வந்து ஜஸ்ட்டு மடித்து அந்த பார்டர் மேலே அப்படியே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம மேலே மடிப்பு வந்து வச்சு தைச்சிருப்போம் இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு மடித்து அது மேலே வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு பாருங்கள், இதில் கிளியராக காமிச்சிருக்கேன். நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற பார்டருக்கு மேலே அழகாக வந்து அந்த ப்ளீட்ஸ் வர மாதிரி வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்படியே வந்து அது மேலே ஸ்டிச் பண்ணிடுறோம். அந்த கொஞ்சம் அந்த ப்ளீட்ஸ் வர ஏரியா மட்டும் நம்ம வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பார்டர் முடித்தோடனே பார்டரோட அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சைடில் வந்து இப்போ நம்ம வந்து கவர் பண்ணி ஃபுல்லாக வந்து லைட்டாக அந்த ப்ளீட்டை ஒரே 1 இன்ச்சு மட்டும் மடிச்சுட்டு அப்படியே வந்து சைட்லேருந்து அப்படியே அடித்து மேலே வரைக்கும் வந்து அதை அப்படியே ஸ்டிச் பண்ணி மேலே வந்து பஃப் ஏரியா வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கிளாத் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் கிளாத் மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் கீழே வந்து நம்ம மடித்து தைப்போம் இல்லையா நார்மலாக, அதே மாதிரி தான் வந்து கீழே வந்து அவுட்லைன் வந்து நம்ம மடித்து இந்த பார்டர் வந்து தெரிகிற மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக வந்து நமக்கு எப்படி பார்டர் தெரியணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மடித்து தைச்சிக்கணும். கீழே முதலே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து கையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ப்ளஸ் ஷோல்டர் எல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிற ஃபுல் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த செட்டை அப்படியே வந்து கீழே அந்த ஹிப் வரைக்கும் நம்ம வந்து
கீழ் பாட்டம் போர்ஷன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போர்ஷன் டாப்பும் கீழே இருக்கிற பாட்டமும் வந்து அட்டாச் ஆகிடும். ஸோ நம்மளோட கம்ஃபர்டி கவுன் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாமே ஜாயின் பண்ணுற வேலை மட்டும்தான், வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்கும் இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையும் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு நம்மளோட கம்ஃபர்டி கவுன்னு. இன்னும் நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்குன்னு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். மேலே டாப் போர்ஷன், இது வந்து பாட்டம் போர்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோ கம்ஃபர்டி கவுன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.